ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 28 நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ESDS IPO அண்ட் லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் IPO. ஸோ இந்த ரெண்டு ஐபிஓவும் எப்படி இருக்கு, கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ESDS சாஃப்ட்வேர் சொல்யூஷன் IPO. ஸோ இவங்க மெயினா டேட்டா சென்டர், கிளவுட் கம்ப்யூட்டிங், மேனேஜ்டு IT சர்வீசஸ், அப்புறம் சாஃப்ட்வேர் பிசினஸ்ல இருக்காங்க. இவங்க ஐபிஓட பிரைஸ் பேண்ட் 408 இருந்து 429, ஐபிஓ சைஸ் 720. ஸோ ஃபுல்லாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல கம்பெனியோட ரெவென்யூ 480.65 crore, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 120.82 crore. முக்கியமா ஃபினான்ஷியல் இயர் 25ல ப்ராஃபிட் 55.61 crore இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 117%. EBITDA margin 49.6%, return on equity 25%, return on capital employed 32.8%. டெப்ட் சைடு பார்த்தோம்னா டோட்டல் borrowings 42.9 crore மட்டும்தான். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.08. ஸோ டெப்ட் ரொம்பவும் கம்மி. ஐபிஓ மணில அரௌண்ட் 576 crore கிளவுட் கம்ப்யூட்டிங் எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பான்ஷனுக்கு பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. இப்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 310ல இருந்து 350 ரேஞ்ச்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது அவங்க அப்பர் பிரைஸ் 429, அதுல இருந்து பிளஸ் 315 போட்டோம்னா 779, கிட்டத்தட்ட 81% பிரீமியம்ல லிஸ்ட் ஆகும்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. பட் இம்பார்ட்டண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கிரே மார்க்கெட் பிரீமியம்ன்றது அன்அபிஷியல் லிஸ்டிங் பிரைஸ், கேரண்டி கிடையாது. ரெண்டாவதா லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் IPO. இந்த கம்பெனி பவர் கேபிள்ஸ், கண்டக்டர்ஸ், எலக்ட்ரிக் வயர்ஸ் அண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் EPC பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. ஐபிஓ பிரைஸ் பேண்ட் 78ல இருந்து 82, டோட்டல் ஐபிஓ சைஸ் 700. இதுல 500 crore ஃப்ரெஷ் இஷ்யூ, 200 crore ஆஃபர் ஃபார் சேல். ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 26ல ரெவென்யூ 2089 crore, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 160 crore, EBITDA 239 crore, profit after margin 7.7%, return on equity 24.6%, debt side பார்த்தோம்னா 384 crore, debt to equity ratio 0.53. ஒரு முக்கியமான பகுதியை டெப்ட் ரீபேமெண்ட்க்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. இதனால ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் பர்டன் குறைய வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு GMP என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 56 அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது அவங்க அப்பர் பிராண்ட் 82, அந்த பேண்ட்ல இருந்து 56 பிளஸ் போட்டோம்னா 138, 68% பிரீமியம்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஏத்தர் எனர்ஜில இன்னைக்கு ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருக்கு. 1758 crore ஷேர்ஸா பை பண்ணிருக்காங்க. ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப் தான் இந்த ஷேர்ஸா பை பண்ணிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இதனால இன்னைக்கு ஏத்தரோட ஷேர் பிரைஸ் 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேஜாஸ் நெட்வொர்க் TCS கிட்ட இருந்து 1537 crore ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டர் BSNL 4G நெட்வொர்க்காக எக்யூப்மெண்ட் சப்ளை செய்ய போறதுக்கான ஒரு ஆர்டர். விப்ரோ அதுக்கப்புறம் கூகுள் அவங்க ரெண்டு பேருடைய AI பார்ட்னர்ஷிப்பை அகெயின் எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜெமினி என்டர்பிரைசஸ் அதுக்கப்புறம் ஏஜென்டிக் AI சொல்யூஷன், இந்த ரெண்டு கம்பெனிஸும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுல விப்ரோவோட AI பிசினஸ் growth ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்டா இருக்க போகுது. Yesterday US market எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். S&P 500 0.72% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. Dow Jones 0.20% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. Nasdaq 100 1.43% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல் ஏசியன் மார்க்கெட்ஸ் ஆர் ட்ரேடிங் இன் கிரீன். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். NSE வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். Nifty 50 0.26% green, Nifty Next 50 0.18% red, Nifty Bank 0.03% green, Nifty Financial Services 0.05% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். Nifty 50ல பார்த்தரலாம். டாப் கெய்னர்ஸ் HCL Tech 3.72% green, TCS 3.70% green, Tech Mahindra 3.47% green, Infosys 2.75% green, Wipro 2.14% green. ஸோ டாப் கெய்னர்ஸ் எல்லாமே இன்னைக்கு IT ஸ்டாக்ஸ் தான். அதுக்கு அடுத்ததா பஜாஜ் ஆட்டோ, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ட்ரெண்ட், ஹிண்டல்கோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், பவர் கிரேட், ஆக்சிஸ் பேங்க், கோல் இந்தியா, HDFC லைஃப், ஜியோ ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், கொட்டக் பேங்க், ரெட்டி அண்ட் ஆக்சிஸ் பேங்க். இப்ப யார் லாஸ்ன்னு பார்த்தரலாம். Nifty 50ல அல்ட்ராடெக் சிமெண்ட் 1.42% டவுன்,
ICICI Bank down, Asian Paint down, Grasim Industries, Shriram Finance, Eternal, JSW Steel, SBI Life, Bajaj Finserv, Cipla, Indigo, Tata Steel, Bajaj Finance, Adani Enterprises, BEL, Tata Consumer, Nestle India, ITC, Adani Ports and Tata Motor Passenger Vehicle. இவங்க எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப பேங்க் நிஃப்டிக்கு போய் யாரு லாசர்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ICICI Bank தான் இன்னைக்கு டாப் லாசஸ் 0.86% டவுன். அதுக்கு அடுத்ததா இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ் பேங்க், பிஎன்பி, ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் ஏயு பேங்க் இவங்க எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்துட்டோம்னா டாப் கெய்னர் யூனியன் பேங்க் 0.71% கிரீன். அதுக்கு அடுத்ததா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் பேங்க் அண்ட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப எகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிராட் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப் 50, ஸ்மால் கேப் ஸோ எல்லாமே கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் கம்மியா இருக்கு. ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டர் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி ஆட்டோ 0.18% கிரீன், FMCG டவுன் பை 0.19%, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் அப் by 3.25%, Nifty Media 0.40% green, Nifty Metal green 0.29%, Nifty Pharma greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PSC Bank, Private Bank இது எல்லாமே greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Nifty Realty 0.36% green, Healthcare Index 0.33% green, Nifty Consumer Durables down 0.15%, Nifty Oil and Gas greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 0.12%. அதுக்கு அடுத்ததான் நிஃப்டி REITs and Realty greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி சிமெண்ட் 0.87% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப BSEல சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.35% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 28 இன்னைக்கு கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 316 ரூபீஸ் கம்மியா இருக்கு, 15,982. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 290 ரூபீஸ் கம்மியா இருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 14,650. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 11,987. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 237 ரூபீஸ் கம்மியா இருக்கு. சில்வர் ரேட் பார்த்தலாம் இன்னைக்கு 255 பெர் கிராம் 5 ரூபீஸ் கம்மியா இருக்கு எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது. US டாலருக்கு நிகரான ரூபி வேல்யூ 95.56ல போயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தலாம் $88.30 பெர் பேரலுக்கு 0.25% டவுன்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவுடைய 10-year bond yield பார்த்தலாம் 6.909, 0.25% இப்ப கெயின் ஆயிருக்கு. எஸ்டர்டேக்கான FII and DI டேட்டா பார்த்தலாம். DIs நெட் பையர்ஸா இருக்காங்க, 3,542.06 crores பை பண்ணிருக்காங்க. FII செல்லர்ஸா இருக்காங்க, 1,558.13 crores செல் பண்ணிருக்காங்க. ட்ரேடிங் வியூல பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 5 minutes சார்ட். சப்போர்ட் எங்க எடுத்திருக்குன்னா 57,260.75ல எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 57,598.90. இப்போ எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 57,479.50ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 28th ஆகஸ்ட் ஆனது எங்க சப்போர்ட் எடுத்திருக்குன்னா 24,105.55ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னா 24,189.55. இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 24,145.65ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.